பேசக்கூடாது. மறுபடியும் தப்பா பேசக்கூடாதுன்னா வாய்க்கு வந்து உங்க வாய்க்கு வந்து பேசுவீங்களா? நீ கீழே நீ வந்து என்ன அட்ஜஸ்ட் பண்ணா என் வீட்ல இருக்கலாம். ஹவுஸ் ஓனர் சொன்னாரு. ஹவுஸ் ஓனர் வந்து கேக்குறாருங்க சார். நான் வேற ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கேன், அது வேற விஷயம். நீங்க பேசின வார்த்தையை திரும்ப பெறுங்க, இல்லைன்னா நீங்க வெளியே கிளம்புங்க. பெத்த புள்ள சார் என் வீட்டுக்கு வரான் சார், என்ன தப்பா நினைக்கிறாங்க சார். ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? காரணம் இல்லாம ஒருத்தர் வந்து சந்தேகப்பட முடியுமா? என்ன ஓவரா போயிட்டு இருக்கு? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன ஓவரா பேசிட்டே இருக்கீங்க? டிவோர்ஸ்னால அதிகம் பாதிக்கப்படுவது ஆண்கள் அல்லது டிவோர்ஸ்னால அதிகமாக பாதிப்புள்ளாவது பெண்கள்? இதுதான் நம்ம பேச இருக்க தலைப்பு. குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்கள் தரப்புல அதாவது டிவோர்ஸ்னால அதிகம் பாதிக்கப்படக்கூடியது ஆண்கள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய தரப்புல ஒரு பெண் வந்திருக்காங்க. அப்படி பாரு, சூப்பர் சீனரி. இந்த சீன்டான ஊருக்குள்ள நடக்கவே இல்ல, இப்ப அது நடக்க போகுதா? எதனால வந்து இந்த மனமுறிவுல ஆண்களுக்கு தான் அதிகமான பாதிப்பு நினைக்கிறீங்க? எப்பவுமே சொசைட்டில லீகலாவும் சரி, சொசைட்டில இருக்கிற எல்லாருக்குமே பெண்கள் மேல சாஃப்ட் கார்னரும், ஈவன் லீகலோட பார்வை கூட பெண்களுக்கு ரொம்ப சாதகமாகவும் ரொம்பவும் சப்போர்ட்டிவாவும் இருக்கு. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. சட்டத்துல அதுக்கான ஸ்பேஸ் இருக்கா? சட்டம் வந்து பாலினத்தை பார்த்து தான் செயல்படுமா? இதுதான் கண்டிப்பா கிடையாது. இதுல வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அது மாதிரி சில விமன் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்லாம் இருக்கிறதுனால அதனால பெண்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ரியாரிட்டியோ இல்ல ஒரு பிரிவிலேஜோ கோர்ட்டோ சட்டமோ கொடுக்குதுன்னு சொன்னா அப்படி இல்ல. இந்த கதையால நம்ம கிட்ட வேண்டாம், எவ்வளவு பாத்துருக்கோம். அதிகமா டிவோர்ஸ் கேக்குறது ஆண்களா பெண்களா? டிவோர்ஸ் கேட்டு வருது யாருமே? விமன் அதிகமா இருக்காங்க. நீங்களே டிவோர்ஸ் கேட்டு நீங்களே எங்களுக்கு பாதிப்புன்னு சொன்னா எப்படி? ஒவ்வொரு சண்டையும் போதும் ஒரு ஃபேமிலியில ஒரு சின்ன சண்டைனா கூட அந்த இடத்துல கேக்குறது டிவோர்ஸ் கேக்குறது பெண்கள் தான். நான் இல்லாட்டி நீங்க ரொம்ப கஷ்டப்படணும், நான் டிவோர்ஸ் பண்ணி போயிட்டேன்னா நீங்க தான் ரொம்ப கஷ்டப்படணும்ன்றனாலேயே சில ஆண்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தானே போறாங்க லைஃப்ல. இதையே எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருப்பீங்க? சாரி சார். நீங்க டிவோர்ஸ்னால அதிகம் பாதிக்கப்படுவது ஆண்கள்னு நீங்க ஒரு விமனா பேச வந்திருக்கீங்க. ஏன் என்ன ரீசன் சூஸ் பண்ணதுக்கு? நான் ஒரு டிவோர்ஸி சார். என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கொடுமையான லைஃப் தான் அது. அதுல இருந்து நான் வெளியில வந்துட்டேன். இப்போ நான் நல்லா தான் இருக்கேன், நான் சந்தோஷமா தான் இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் ஃபேமிலியை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். எனக்கு 2 பசங்க இருக்காங்க, எல்லாருமே நான் நல்லபடியா தான் பாத்துக்கிறேன். அவங்க சைடு அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல, உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. உங்களோட மனமுறிவுக்காரன் டொமஸ்டிக் வயலன்ஸா? ஆமா சார். ஓகே, எந்த பாயிண்ட்ல டிஷ் ஹேஸ் டு பிரேக் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருப்பீங்கல்ல? என் பசங்க அஃபெக்ட் ஆனாங்க சார். உங்களுக்கு நடந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் உங்க பசங்களுக்கு நடந்துச்சா? இவ்வளவு இடத்த இவ்வளவு வன்முறையை புரிஞ்சது ஒரு ஆண். ஆனா நீங்க வந்து பரவாயில்ல, ஆணுக்கு தான் பெரிய பாதிப்புன்னு இடத்துல உட்காந்துருக்கீங்களா? இது எப்படி? ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது, பட் ஆனா அவர் கஷ்டப்படுறாருன்னு நீங்க எப்படி டிசைட் பண்றீங்க? சொல்லுவாங்கல்ல மேம், அங்க அவங்கள பாக்குறவங்க சொல்லுவாங்க, அந்த ஏரியால இருக்கவங்க சொல்லுவாங்க. ஆண்களுக்கு எதிராக பெண்கள் இருக்கலாம், பெண்களுக்கு எதிராக ஆண்கள் இருக்கலாம், பெண்ணுக்கு பெண்ணே எதிரியே இருக்கவே கூடாது. இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. அவங்க பேசுற எல்லாமே பொய்யா இருக்கு. அவங்க முதல் பாயிண்ட் என்ன சொன்னாங்க? உயிரோட இருக்காங்களா இல்லையானே தெரியலன்னாங்க. இப்போ யாரோ ஒருத்தங்க பார்த்தாங்க, அவர் கஷ்டப்படுறாரு அப்படின்னாங்க. எனக்கு 2 பசங்க இருக்காங்க, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். 100% பொய். போட்டு கொடுக்குறியா? இன்னைக்கு நாங்க ஒவ்வொரு பொண்ணும் நாங்க செத்து பொழைச்சிட்டு இருக்கோம். நரகம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு ஏன் இந்த கணவன்ற ஒரு துணை இல்ல? பிடிச்சது அவன் தப்பு, குடும்பத்தை காப்பாத்தாம விட்டது அவன் தப்பு, எனக்கு குழந்தைங்களை கொடுத்தது அவன் தப்பு, நான் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கேன். இப்போ உங்களை பார்த்தா ஆவுடையப்பன், ஓகே ரைட், அவ்வளவுதான் விட்டுருவாங்க. உங்க மனைவி பத்தி யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. நான் எங்க போனாலும் என் கணவனை பத்தி கேட்கறாங்க, என் குழந்தைங்க கிட்ட கேட்கறாங்க, அப்பா யாரு, உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, எல்லாமே கேட்டு சாவடிப்பானுங்க சார். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் ஒரு ஆண் எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் ஒரு பெண் ஒரு இடத்துல முடிவு பண்ணி நோ திஸ் வில் நாட் ஒர்க் அப்படின்னு என் பண்ண நினைச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எவ்வளவு பண்ணாலும் முடியாது. அப்போ அதுல மெஜாரிட்டியான பங்கு வந்து பெண்ணுக்கு தான் இருக்கு. பக்கா செல்ஃபிஸ் ஆண்கள். அவங்க எப்படி இனிஷியேட்டிவ் பண்ணுவாங்க? காலையில டீ வச்சு கொடுக்கணுமே, காலையில சாப்பிடணுமே, பிள்ளைக்கு ஆய் கழுவி விடணுமே, மாமியாரை பாத்துக்கணுமே, மாமனாரை பாத்துக்கணுமே, சட்டையை அயன் பண்ணி கொடுக்கணுமே, குடுகுடுன்னு ஓடி போய் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் செஞ்சு வைக்கணுமே. அவன் எப்படி சார் எனக்கு டைவர்ஸ் வேணும்னு கேட்பான்? அவனுக்கு தான் ஒரு அடிமை சிக்கிருச்சு. கரெக்டா கட்டுட்டா. நான் சொல்றது எல்லா ஆண்களுமே கெட்டவங்க. நான் அம்மா சொன்ன மாதிரி புனிதவதியான நம்மளால பேச முடியாது. அதே நல்ல ஆண்களால தான் நாங்க இன்னி வரைக்கும் மரியாதையோட கௌரவத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த ஆண்கள் கூட எங்களுக்கு நேருக்கு நேரா உதவி பண்ண எவ்வளவு தயங்குறாங்க தெரியுமா? ஏன்னா அவங்க நல்ல ஆண்கள் தான். ஐயோ இவளை வச்சுக்கிட்டான்னு சொல்லிடுவாங்களோ, ஐயோ இவளை கூட கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிடுவாங்களோ, செத்து பொழைக்கிறாங்க. உதவி கூட ஒரு ஆணால நேருக்கு நேரா செய்ய முடியலன்னா இந்த மாதிரி பொண்ணுங்க தான் காரணம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். இவங்க ஆக்சுவலா ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க. என்னன்னா வந்துட்டு பெண்கள் வந்துட்டு இண்டிபெண்டா இருக்கணும், நம்ம வந்துட்டு சொந்த காலில் நிற்கணும். இந்த வார்த்தை இங்க வரைக்கும் தான். கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா புருஷன்ட்ட வந்துட்டு ஜீவனாம்சம் கேட்கறது, பொய் கேஸ் போட்டு ஆலிமோனி செட்டில்மெண்ட் வாங்குறது. ஆலிமோனி வந்து ஒர்க் பண்ற யாருனாலும் கொடுக்கணும். இப்ப நீ ஃபாரின்லாம் போனீங்கன்னா விமன் கொடுப்பாங்க. சார் வக்கீல் சார், இந்தியால விமன் ஆலிமோனி கொடுத்ததே இல்லையா? மோஸ்ட் ஆஃப் த கேஸ்ல ஆண்கள் தான் ஆலிமோனி கொடுக்கறாங்க, ஆனா பெண்களும் கொடுத்திருக்காங்களா இல்லையா? கொடுத்திருக்காங்க.
டிவோர்சஸ்னால பாதிக்கப்படுறது ஆம்பளைங்க தான். நீங்க எல்லாரும் வந்துட்டு லைக் பார்ட்டிக்கு வந்த மாதிரி சாரி கட்டிட்டு நாங்க பாருங்க இவங்க பட்டு சாரி அது இதுன்னு இருக்காங்க. அதுல இருந்தே தெரியலையா சார்? இட் ப்ரூவ்ஸ்ங்க யார் பாதிக்கப்பட்டிருக்கான்ட்டு. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. நான் ஒண்ணு கேக்குறேனே, இப்போ அவங்க டிவோர்ஸ் ஆயிட்டாங்க, அதுக்காக நல்லது கெட்டதுக்கு போக கூடாதா? அவங்க சாரி கட்ட கூடாது, என்ன அவங்க ட்ரெஸ் பண்ணா கூட தப்பா? அவ்வளவு ஹாப்பியா வந்துட்டு வெளிப்படையா காட்டுற மாதிரி வந்துட்டு நாங்க ஜாலியா இருக்கோம். அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இது. நீங்க மீண்டும் என்ன சொல்வீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்டோட இருந்தா தான் நீ சந்தோஷமா இருக்கணும், இல்லன்னா நீ கஷ்டப்பட தான் செய்யணும். அதுதான் உங்க மைண்ட் செட். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். அவங்க நினைக்கிறாங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, எங்களுக்கு தான் ரத்தம் டிவோர்ஸுங்கிறது. ஓகேவா? நீங்க ஜாலி, உங்களுக்கு காசு நல்லா வருது. சார் ஒரு நிமிஷம் பதில் சொல்லுங்க எனக்கு. சந்தோஷமா ட்ரெஸ்ல பாக்குறீங்கல்ல சார், எங்களோட பெயினை வெளியில காட்டவே முடியாது. இங்க ஒரு விஷயத்த சொல்றேன் சார், 53 வயசு நான் டயப்பர் போட்டு வந்திருக்கேன். ஸோ உங்களால எங்க பெயினை வெளியில பார்க்க முடியாது. நான் நல்லா தான் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், பட் நான் உள்ள டயப்பர் போட்டிருக்கேன். எனக்கு மோஷன் கண்ட்ரோல் கூட பண்ண முடியாது. என்னோட கதை ரொம்ப டிஃப்ரெண்ட். தயவு செஞ்சு ட்ரெஸ்ஸை வச்சு எடை போடாதீங்க. இப்போ என்ன சார் பதில் இதுக்கு? நீங்க சொன்னீங்களா ஹாப்பியா இருக்காங்கன்னு, அவங்க டயப்பர் போட்டுருக்காங்களாம், நீங்க பார்த்து கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதை சொல்றா. என்ன நம்ம பேசுறா? ஏதாவது பேசுறா? நீங்க இந்த வார்த்தையை திரும்ப பெறணும். நான் பேசின வார்த்தை தப்பு தான், சாரி ஃபார் தட். இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. 8 வருஷமா டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு 8 வருஷமா கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இல்லாதனால என் பையன் அவங்க அப்பாவோட இருக்கான். இப்போ 8 வருஷம் கழிச்சு எனக்கு டிவோர்ஸ் ஆர்டர் வரப்போகுது சார். இப்போ நான் வந்து அவங்க இருக்கிற ஏரியாவுக்கு எங்க அம்மா வீட்ல இருந்து வந்திருக்கேன் சார். என் பையன் லாயர் சார், சின்னவன் என் வீட்டுக்கு வரான் சார். என்ன தப்பா நினைக்கிறாங்க சார். நடுங்குது சார். பெத்த புள்ள சார். ஒரு பெத்த பையன் வீட்டுக்கு வரத சந்தேகமா பாக்குற கண்ணோட்டம் ஆணுக்கு ஏற்படுமா? ஆனா எங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குன்றத நான் முதல்ல இதை அக்செப்ட் பண்ணுங்க, அடுத்து நீங்க சொல்லுங்க. இல்ல அதை அக்செப்ட் பண்ண முடியாது சார். நான் உங்களை இன்னும் ரொம்ப நாகரிகமா நடத்தணும்னு முயற்சி பண்றேன், அதை கெடுத்துக்காதீங்க. நீ எகத்தாலும் பேசாலும் பலமுறை உன்னை கண்டிச்சிருக்கேன், கேட்க மாட்டேங்கிற நீங்க. தோளுக்கு மேல வளர்ந்த பையன் வரா அம்மாவை பாக்குறோன்னு, அந்த பையன் யாரா இருக்கும்? இவ்வளவு வளர்ந்த பையன் இவ வீட்டுக்கு ஏன் வரா? தனியா இருக்கப்ப வரான்னு பெத்த பையனை தப்பா கனெக்ட் பண்ற குரூயாலிட்டி ஒரு ஆணுக்கு ஒரு நாளும் நடக்காது, ஒரு பெண்ணுக்கு தான் நடக்கும். இப்போ அவங்க வந்து அவங்களோட சன் வந்து அவங்களே வந்து சந்தேகப்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ அது வந்து ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? காரணம் இல்லாம ஒருத்தர் வந்து சந்தேகப்பட முடியுமா சார்? ரீசன் இல்லாம யாரும் ஒருத்தர் வந்து சந்தேகப்பட முடியாது. நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க சார். நீ மாலை போட்டிருக்கீங்க, நான் அதனால ரொம்ப வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணி பேசுறேன். ஓட்டமான்னு கேட்பேன், வீடு புகுந்து வெட்டுவேன். அந்த இடத்துல உங்க தங்கச்சி உட்காந்துருக்காங்க சார். உங்க தங்கச்சிக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏற்படக்கூடாது, ஏற்பட்டுச்சு வச்சுக்கோங்க. அவங்களோட பையன் பார்க்க வந்திருக்கான். அப்ப யாரோ ஒரு ஆள் இப்படி கேக்குறாங்க, சும்மா நெருப்பு இல்லாம புகையுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க சார்? நீங்க புகையறதுக்கு நெருப்பு இருந்தாதான் சார் புகையும் சார். நெருப்பு இல்லாம புகையாது சார். என் தங்கச்சியா இருந்தாலும் அந்த தப்புனா தப்புன்னு நான் சொல்லுவேன் சார். நல்லா சொல்லுவீங்க சார், அந்த வார்த்தை நீ திரும்ப பெற்றே ஆகணும் சார். இல்ல சார், நான் ஐ ஸ்டாண்ட் ஆன் மை வேர்ட் சார். நான் ஈவன் எங்க அம்மாவா இருந்தாலும் ஈவன் எங்க அம்மாவா இருந்தாலும் தங்கச்சியா இருந்தாலும் நான் வந்து தப்புனா தப்பு தான் நான் சொல்லுவேன். தம்பி, the reason is divorce. ஓகே பாஸ், வார்த்தை திரும்ப பெறணும். நான் தனியா வாழறதுனால தான் தம்பி. இல்ல சார், அவங்க சொன்ன வார்த்தைக்கு அவங்க சொன்னது. நீங்க பேசின வார்த்தையை திரும்ப பெறுங்க, இல்லைன்னா நீங்க வெளியே கிளம்புங்க. I will not allow this. வெளியே போடா ஃபுல் இருக்கு கூதியா. அவ்வளவு ஈஸியா நீங்க கேரக்டர் அசஸ்மென்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜ்ல உட்கார வைக்க முடியாது சார். தப்பா எடுத்துக்காதீங்க, வெளியே போலாம். எஸ்பினா எஸ்பி தாயா, இவங்கள அப்பப்ப வாழை ஒட்ட நறுக்கிக்கிட்டே இருக்கணும். டிவோர்ஸ்ல பெரியதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க? அது இந்த அடமெண்ட். எது உங்களுக்கு அடமெண்டா உங்களுக்கு பட்டுச்சு? இப்போ இந்த சில விஷயங்கள் பண்ணா அடமெண்டா எல்லா விஷயம் வீட்டை கூட்டுறதுல இருந்து. வீட்டை கூட்டுறதுன்னா சார், நம்ம ஒரு வீடு இருக்குன்னா நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருப்போம்ல. ஆமா. இந்த வேலை கூட பண்ண மாட்டாங்க. ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா என்னன்னு தெரியலையே. அவங்க டைவர்ஸ்க்கு ஏதாவது காரணம் இருக்குல்ல, அதை கேக்குறேன் நான். இப்ப வீடு கூட்ட மாட்டேன், அதனால டைவர்ஸ். இது நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எந்த வேலையை சொன்னாலும் செய்ய மாட்டாங்க. எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஓகே, நான் வேலைக்கு போயிட்டு வந்து இந்த வேலையை நான் பாக்குற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு என்ன ஃபீலிங்னா, எனக்கு அவ போன பத்திலாம் ஒரு பர்சன்ட் கூட வருத்தம் கிடையாது. நான் வேற ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கேன், அது வேற விஷயம். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. இப்போ நீங்க இப்படி ஒரு ஆட்டிடியூட்ல பேசும்போது நீங்க ரெண்டாவது மேரேஜுக்கு அலைன்ஸ் பார்த்தா கூட யாரு கல்யாணம் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? பரவாயில்ல சார், உனக்கு லைஃபும் வைஃபும் எப்பவுமே ஸ்டார்ட் ஆகாதுமா. இப்போ இவர் பேசுறாரு, இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மனநிலை ஏற்படுது? வீட்ல வந்து பெண்கள்னா எல்லா வேலையும் செய்யணும், அவங்களுக்கு கடுமையா இருக்கணும், அப்படிதான் அவங்க யோசிக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு இடத்துல இருந்து அவர் யோசிக்க மாட்டேங்கிறாரு. இப்ப நான் செகண்ட் நாலேஜுக்கு வந்து நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன், நான் பொண்ணு தேடிட்டு இருக்கேங்கிறாங்க. நீங்க சொல்றீங்க பொறுமையா இருக்கணும், இந்த வேலை செய்யணும். நான் எல்லா வேலையும் என் வீட்டுல செஞ்சேன். எனக்கு மேரேஜ் ஆக்சுவலா 13 வயசுல ஆச்சு.
நினைச்சாலே நடுங்குது சார். 2 பெண் குழந்தைங்க எனக்கு பிறந்தாங்க. இன்னை வரைக்கும் என் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு படிப்பு செலவுக்காக மற்றதுக்காக எதுக்குமே வரல. நானும் 13 வருஷம் பொறுமையாக அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ நிறைய பேர் எல்லா பெண்களுக்குமே பாதிக்கிற வந்த ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு வேலைக்கு போனாலும் சரி, இல்லை ஒரு வாடகை வீடு. ஆக்சுவலாக நான் சந்திச்சேன். நான் போய் ஒரு வாடகை வீடு கேட்டேன். நாங்கள் 3 லேடிஸ் தான். ஃபர்ஸ்ட்ல ஓகே சொல்லிடுறாங்க. நம்ம வீடு போயிடுறோம். போய் 1 மாதம் 2 மாசத்துல உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ தனியாக தானே இருக்க, நீ வந்து என்ன அட்ஜஸ்ட் பண்ணா என் வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு நீங்க வந்து ஹவுஸ் ஓனர் வந்து கேட்குறாருங்க சார். ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. இப்போ இன்னும் வீட்டில் தான் இருக்கீங்களா? இப்போ இல்லைங்க சார், நான் வந்து உங்ககிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி வாழணுங்கிற அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவரை நான் சண்டை போட்டு வெளியே அனுப்பிட்டேன். கை கொடு. ஆனா இதை வந்து நான் வெளியில எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. வெளியில சொன்னேன் அப்படின்னா தனியா இருக்க பொண்ணுங்கனால இவ தான் கூப்பிட்டுருப்பா. ஏன்னா அப்படிதான் ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்க. சமுதாயம் வந்து தனியா இருக்கா, டைவர்ஸ் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சப்போர்ட் பண்ணல. இதுல ஒரு விஷயம் நீங்க புரிய முடியும். இவ்வளவு கஷ்டத்தையும் தாண்டி ஒரு ஹஸ்பண்ட் ஐயா விட்டு வெளியேறணும் உங்களுக்கு என்ன அவசியம்? இவர் வேற லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. அவ்வளவு கஷ்டப்பட்டு வெளியேறி வரணும் ஒரு ஹஸ்பண்ட். இதை விட கஷ்டம் என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் பட்டிருக்கேன் சார். இந்த கஷ்டத்தை நீங்க அந்த கஷ்டத்தை சொல்ல கிடையாது. நீங்க உங்க ஹஸ்பண்ட் ஒரு நிமிஷம் பாருங்க. ஏன்டா கூட பேசுற? அறிவில்ல. நான் ஓபனா சொல்றேன் சார். ஒரே நிமிஷம் சார். என்னோட பர்சனல் லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? இத பேசலாமா பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் பேசுறேன். என்ன கையும் காலையும் கட்டி போட்டு ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு உங்களுக்கு நடந்துச்சு சொல்லுங்க? அப்படி நடந்துற 2 குழந்தை பெத்துட்டு இன்னைக்கு நான் வெளிய வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க 13 வருஷம் நீங்க குடும்பம் நடத்திட்டு 2 பிள்ளையும் பெத்துட்டு இன்னைக்கு தவறுன்னு எப்படி சொல்லி வர்றீங்க? என்னைய அசிங்கம் பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க சார்? 13 வருஷம் குடும்பம் நடத்திட்டாங்க சார். ஒரே முட்டாள்தனமா பேசக்கூடாது சார். உங்களுக்கு ஏதாவது மேனஸ்னு ஒண்ணு இருக்கா? அறிவு இருக்கா உனக்கு? பொறுக்கி புறம்போக்கு வயிற்றுக்கு சொல்றதானே திக்கிற. அவங்க நடந்தது சைல்டு மேரேஜ், குழந்தை திருமணம். இன்னொன்னு அந்த நேரத்தில் அவங்க சொன்ன வெளியே வர முடியாது. 13 வயசுல கல்யாணம் பண்ணாங்க. முட்டாள்தனமா பேசிட்டே இருக்கீங்க. நீங்க அவ்வளவு முட்டாள்தனமா பேசல ஒரு பொண்ணு என்னால இந்த அசிங்கமா பேசல இருக்க முடியாதுன்னு போறாங்க. எதனால வெளில போயிட்டீங்க? அவங்கள சொல்லும் போது எனக்கு என்ன கோவம் வந்துச்சு தெரியுமா? ப்ளூ சட்டை போட்ட அண்ணா சொன்னாரு, எப்படி குழந்தை பெத்துன்னு கேட்டாரு. இது தப்பு இல்லையா? எப்படி குழந்தை பெத்திருப்பாங்க? நீ உன் தங்கச்சியை பார்த்து நீ எப்படி குழந்தை பெத்துன்னு நீனால கேட்டுற முடியுமா? வாய் பேசக்கூடாதுன்னா, தப்பா பேசக்கூடாது. மறுபடியும் தப்பா பேசக்கூடாதுன்னா. என்ன ஓவரா போயிட்டு இருக்கு? நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். என்ன ஓவரா பேசிட்டே இருக்கீங்க? அவ்வளவுதான் லிமிட். மேல கை வைக்க கூடாதுன்னு பாக்குறேன். வாய்க்கு வந்து உங்க வாய்க்கு வந்து பேசுவீங்களா? நீ கீழே நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஊழ சவுண்ட் ஓவரா இருக்கு. இவர் கேட்டாரு, நான் அதுக்கு மட்டும் நான் பதில் சொல்லிட்டு போயிடுறேன். உன்னால பினான்சியல் சப்போர்ட்டும் இல்ல, உனக்கு வந்துட்டு எந்த சப்போர்ட்டும் இல்லைன்னு தெரியுது, சமூகம் உன்னை தப்பா பேசுன்னு தெரியுது. அப்ப ஏமா அந்த லைஃபை விட்டு வெளியே வந்தேன்னு கேட்டாரு. வேற என்ன பண்ண சொல்றீங்க? செத்துடலாமா சொல்லுங்க? செத்துடலாமாண்ணா? ஒண்ணு நடப்பணமா இருக்கணும், இல்ல செத்துடணும். என்ன பண்ணலாம்? இவங்க பேசுனது குறித்து நீ சாரிலாம் கூட கேட்க வேண்டாம். மனசு வருத்தப்பட்டு எனக்கு போதும். அது யாருக்கும் வருத்தப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. வருத்தப்பட்டீங்கன்னா எனக்கு சந்தோஷம். இதுல சொல்லுவாங்கல்ல, பேசின ஒவ்வொரு வார்த்தையும் செருப்பா அடிச்ச மாதிரி இருந்தது. லிட்டரலா செருப்பா அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. எவ்வளவு கேவலமான பிறவிங்கல்ல நம்ம. உளவியல் ரீதியாக எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படுத்திருக்கு பார்க்கும்போது, கேரக்டர் அசோசினேஷன் வழியாக பார்க்கும்போது இவர்களுக்கு தான் தாக்கம் அதிகமா இருக்கு. நிகழ்ச்சியில் கடந்து கொண்டே இரு தரப்பினருக்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும். உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.